ஹலோ கனி சேனல் பீப்புள். பிஜிலி ரமேஷ் அவர்கள் இப்போ இறந்த நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னும், அது கடைசி வரைக்கும் அதுக்கு எதுவுமே ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்றது ஒரு விஷயங்கள் தெரியப்பட்டுருச்சு. அது என்னன்னு சொல்கிறவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வளம் வந்துட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய ஷோஸஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சிட்டு இருந்தார். ஒரு குட் காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பிஜிலி ரமேஷ் சாரை. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யூடியூப்லேயே அதை சொல்லி தான் அவர் ஃபேமஸே ஆனார். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ரஜினி கூட எப்படியாவது ஒரு படத்தை நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியமாக அவருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சாம். சரி, ஓகேப்பா, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதனா எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள்லையுமே அவர் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெயிலர் படத்துலையும் சரி, இப்போ வந்துகிட்டு இருக்க நம்மளுடைய வேட்டையன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் கேட்டதாகவும், ஆனால் எந்த ஒரு பகுதியிலுமே அவங்க சைட்லேருந்து தரவே இல்லை. கடைசி வரைக்கும் ரஜினி கூட எடுத்து நம்ம சேர்ந்து நடிப்போம் அப்படின்ற ஆசைகள் அவருக்கு நிறைவேறாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட பையன், அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ஒய்ஃப் முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா பிஜிலி ரமேஷ் பொறுத்த வரைக்கும் யூடியூப்லேருந்து சரி, எல்லாத்துலேருந்தும் சரி, நிறைய இடத்துல அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படியாவது ரஜினி சார் கூட நடிச்சிடணும். அவனை ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், பட் ஆனால் ரஜினி சார் கூட நடிச்சதே கிடையாது. எனக்கு அவர் கூட நடிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு எல்லாமே இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் எப்படியே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடிக்கு அவங்க சொந்த பந்தங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க நெய்பர்ஸ் கூட நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்திருப்பாராம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் அவர் கிடைக்கவும் இல்லை, அதுக்கு அந்த வாத்தியுமே அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ரஜினி நான் இறந்துட்டேன் அப்படின்னா கூட ரஜினி சார் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி அவருக்கு ஒரு தீவிரமான ரசிகர் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இறந்துட்டார், உங்ககிட்ட வாய்ப்பு நிறைய வாட்டி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினி கிட்ட என் பேரையாச்சும் அட்லீஸ்ட் சொல்லுங்கள், அவர் என் பேரை பிஜிலி ரமேஷ்னு அவர் வாயால் சொன்னால் கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பிஜிலி ரமேஷ் அவர்கள் அவர் மேலே அவ்வளோ பாசத்தையும் ஏக்கத்தையும் வச்சுருந்துருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியா இப்போ செம வைரலாகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவானி நாராயணன். கிட்டத்தட்ட பிக் பாஸில் அதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்ஸ்லாம் நடித்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தவங்க தான் நம்ம சிவானி நாராயணன். ஆனால் இன்ஸ்டாகிராம் அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க போட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஆளே சேஞ்சாக இருக்காங்க. அவங்க லிப்ஸில் இருந்து அவங்க நோஸில் இருந்து எல்லாமே இது பார்க்க சிவானி மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன சம்திங் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களா, அதாவது ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்டில், இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாமல் இருக்கே, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. பட் சிவானி நாராயணன் அதை பற்றி எதையுமே கேட்காம அதை பற்றி பதில் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணலை. அவங்க கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்காங்க, பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக ஸ்கின் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க டேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அது கொஞ்சம் அவங்களுக்கு க்ளோயிங்காக காட்டுதே தவிர அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. அவங்களுமே அதை பற்றி எதுவுமே ஓப்பன் அப் பண்ணல. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.